வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி பயாலஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசெக்ஷன் ஆஃப் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஃப்ளோரல் பார்ட்ஸ், செப்பல்ஸ், பெட்டல்ஸ், அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பார்ட்ஸை வந்து நம்ம எப்படி டிசெக்ட் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ இங்கே வெளியில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன். ஸோ இந்த க்ரீன் கலர் பார்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் ஆஸ் செப்பல். இது ஒன்று ஒவ்வொரு செப்பல் தனித்தனி எல்லாமே ஃபியூஸ்டு ஃபார்மில் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கு, அதனால் ஃபியூஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் எல்லாமே இந்த செப்பல்ஸ் ஒரு சர்க்கிளாக சுற்றி இருக்குது, அதனால தான் அது அவுட்டர் மோஸ்ட் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் ஆஸ் அவுட்டர் மோஸ்ட் ஹோல் ஆஃப் த ஃப்ளவர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த செப்பல்ஸ் எல்லாமே சேர்ந்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் ஆஸ் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளியராக பாருங்கள். ஆக்சுவலாக டிசெக்ஷன் நீடில் வச்சு பண்ணணும், பட் நம்ம இப்போ இது வந்து நம்ம சேஃப்டி பின் வச்சு கூட பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இது நீங்கள் கையிலெல்லாம் காயமாயிடாமல் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இந்த ஒரு டிவிஷன் மீடியம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, லைட் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. இதை நல்லா ஹோல்டப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஸோ இங்கேருந்து லைட்டாக ஒரு கட் எடுக்க போகிறீங்க. இப்படி ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஓவரி டேமேஜ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஸோ இதை மட்டும் லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் அப் பண்ணுறீங்க. இப்படி உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துருச்சு, தெரியுது இல்லையா? கிளியராக பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எண்டு கீழே இருக்குது இல்லையா, ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு சர்க்கிள் இல்லை, கிளியராக பாருங்கள், இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே ஒரு சர்க்கிள் எடுக்க போகிறீங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் வந்து டேர் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியே ஃபுல்லாக அந்த இதில் வந்து அந்த சர்க்கிள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த கேலிக்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக கிடச்சிரும். பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கையில் எதுவும் காயம் பண்ணிக்கக்கூடாது. நம்ம டிசெக்ஷன் டேல இப்போ இல்லாதனால நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த சர்க்கிள் முடிஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அப்படியே இது வந்து லைட்டாக அப்படி பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், நல்லா ஓப்பன் ஆகுது, தெரியுது இல்லையா? ஸோ இது நல்லா கரெக்டாக அப்படி ஓப்பன் ஆகும். ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு ஓப்பன் ஆகி கிடைக்கும். நீங்கள் அப்போ இப்போ என்ன பண்ணலான்னா, அப்படியே நீங்கள் கையை வச்சு என்ன பண்ணிடலாம், நீங்கள் இல்லாக கிளியராக அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு நீங்கள் அந்த டேர் பண்ண அந்த சர்க்கிள் அப்படியே அழகாக வந்துடும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுது இல்லையா? இப்போ வந்து நமக்கு செப்பல் வந்து தனியாக கிடச்சிருச்சு. ஸோ கிளியராக பாருங்கள். ஸோ இது வந்து ஃபியூஸ்டு பெட்டல்ஸாக இருக்குது, செப்பல்ஸாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து அது செப்பல்ஸ். ஸோ ஹைபிஸ்கஸோட செப்பல்ஸ் இது. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இதோட ஃபங்க்ஷன் என்ன, ஃப்ளவர் வந்து பட்டாக இருக்கும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த செப்பல்ஸோட வேலை. ஓகேங்களா? இது வந்து அக்சசரி பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஓகே? ஸோ இப்போ செப்பல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ தனியாக போய் அது பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, கம்மோ ஒரு செல்லோ டைப் வச்சு என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அது செப்பல்ஸ்னு மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ செப்பல்ஸ் இப்போ ரெடி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ வந்து செப்பல்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹோல் என்ன இருக்குது உங்களுக்கு, இந்த செகண்ட் ஹோல் என்ன உங்களுக்கு, ஹோல் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? அப்போ செகண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெட்டல்ஸ் இருக்குது ஃபுல்லாக. ஸோ கலர்ஃபுல் பார்ட்ஸ். ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அட்ராக்டிங் பாலினேட்டர்ஸ். ஸோ பாலினேட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த வந்து பெட்டல்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணணும், இது ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிசெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்படி கையில் எடுத்தாலே உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலாக தெரியுது இல்லையா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப ஜென்டில், ரொம்ப போட்டு பிச்சிடக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக பிச்சிங்கன்னா ஒவ்வொரு பெட்டலாக தனித்தனியாக வரும், தெரியுது இல்லையா? ஸோ அதையும் இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணால் போதும். ஸோ பெட்டல்ஸ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ பாருங்கன்னா எல்லா பெட்டல்ஸும் தனித்தனியாக ரிமூவ் பண்ணிடுறேன். ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்கக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக வந்து எடுக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பெட்டல்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1 2 3 4 and 5 பார்த்தீங்கன்னா 5 பெட்டல்ஸ் வந்து நமக்கு தனித்தனியாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ பெட்டல்ஸும் கிடச்சாச்சு, அதேமாதிரி செப்பல்ஸும் உங்களுக்கு கிடச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ 2 பார்ட்ஸ் முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க, இப்போ நம்ம 2 எடுத்ததுமே என்னது, செப்பல்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் பெட்டல்ஸ். செப்பல்ஸை டூகெதர் என்ன சொல்லுவோம், கேலிக்ஸ். ஸோ பெட்டல்ஸ் டூகெதர் என்ன சொல்லுவோம், கரோலா.
இது ரெண்டுமே அக்சசரி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டைரெக்டாக என்ன பண்ணாது, உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷனில் இன்வால்வ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதில் யார் மெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல் பார்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் பார்ட். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இப்போது இந்த இடம் தெரியுது இல்லையா டிப் உங்களுக்கு. ஸோ அந்த இங்கே கிளியராக க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே தெரியுது இல்லையா இந்த ரெட் கலர், இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இங்கேருந்து ஸ்டிக்மா. ஸோ இதுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்டைல் ரன் ஆகும். அந்த ஸ்டைல் அப்படியே கீழே வந்து ஸோ இதுக்கு உள்ளே தான் என்ன இருக்கும், உங்களுக்கு ஓவரி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது நிறைய என்ன இருக்குது, இது வந்து ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேமன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேல் பார்ட். ஸோ அந்த எல்லோ கலர் ஹெட் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஆன்தர். அதுக்கு கீழே ஒரு ஸ்டாக் இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக ஸ்டாக் மாதிரி இருக்கா, இந்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபிலமெண்ட். ஓகே, இப்போ இதுதான் கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா கிளியராக வராது, உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்மா போர்ஷனுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் கிளியராக தெரியும். இந்த இடத்துல ஒரு கேப் தெரியுதா, இப்போ ஒரு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் தெரியுது. அந்த இடத்துல ஸ்லோவாக அப்படியே ஒரு கட் எடுத்துகிட்டு இப்படியே போனீங்க அப்படின்னா கிளியராக கிடைக்கும். இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருந்து என்ன பண்ண போகிறீங்க, இப்போ ஸ்லோவாக வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு கட் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இங்கே தான் வந்து ரொம்ப அது சென்சிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டைல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள், கிளியராக தெரியுது இல்லையா. இது அப்படியே ஹோல்டப் பண்ணிக்கிட்டு அப்படியே லாஸ்ட் ஓரில் கொண்டு போகணும். அந்த கட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ லாஸ்ட் ஓரில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்படியே கீழே எண்டு வரலும் கொண்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ண, உள்ளுக்குள்ளே ஓவர் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக கொண்டு வந்துட்டு இந்த இடம் அங்கே ஃபஸ்ட்டு பண்ணாலே செப்பல்ஸுக்கு, ஸோ அதே மாதிரி கீழே என்ன பண்ண போகிறீங்க, சர்க்கிள் எடுக்க போகிறீங்க. கிளியராக பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, ஒரு சர்க்கிள். அதே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வரும். அந்த இடத்துல தனியாக தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ஜென்டிலாக ஸ்லோவாக பண்ணுங்கள், கண்டிப்பாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இப்போ இது வந்து அழகாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், கிளியராக இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கிளியராக அப்படியே ஸ்லோவாக இந்த இடத்துல இப்படி ஓப்பன் அப் பண்ணுங்கள். ஸோ உள்ளுக்குள்ளே ஓவரி உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதில் வந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி ஓப்பன் ஆகுது இல்லையா, பார்த்தீங்கன்னா கிளியராக ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்த ஹோல்டப் பண்ணிக்கிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்த இப்படி இப்படியே புல் பண்ணி இழுங்க. லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ ஸ்லோவாக என்ன பண்ணுறீங்க, இழுக்கிறீங்க. தெரியுது இல்லையா, இப்போ ஸ்டைல் வருதா, இப்போ பார்த்தா தெரியும் பாருங்கள். இதுதான் ஸ்டைல், ஒயிட் கலர் தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஸ்டைல். ஆக்சுவலி ரொம்ப ஜென்டிலாக என்ன பண்ண போகிறீங்க, அதை வந்து அப்படியே வெளியில் எடுக்க போகிறீங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது உடஞ்சிரும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, இப்போ இது அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் பார்ட். ஓகேங்களா, மேல் பார்ட் தனியாக கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கிளியராக தெரியுது எல்லோ கலர் ஹெட்டும், ஸோ ரெட் கலரில் இன்னும் அது ஃபிலமெண்ட் தெரியுது இல்லையா உங்களுக்கு. கிளியராக பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த எல்லோ கலர் ஹெட்டு தான் வந்து ஆன்தர். ஸோ இப்போ இது மேல் பார்ட் ரெடி.
ஸோ இதை நீங்கள் தனியாக பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது என்ன உங்களுக்கு எல்லோ கலர், அதுதான் ஓவரி. ஸோ அந்த ஓவரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் உங்களுக்கு, ஸோ வியூல்ஸ் இருக்கும். அது எங்கே அட்டாச் இருக்குது, பேசல் பட் இது என்ன தலாமஸ் ஆர் ரிசப்டக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஸோ இந்த எல்லோ கலர் வந்து ஓவரி. அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஸ்டைல் போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்மா. ஸோ இங்கே தான் போலன் கிரைன்ஸ் அட்டாச் ஆகி இந்த ஸ்டைல் வழியாக போலன் டியூப் உள்ளுக்குள்ளே என்டர் ஆகி ஓவரியை போய் ரீச் ஆகும், ஓவலுக்குள்ளே என்டர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் டிசெக்ஷன் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு தனித்தனி என்ன பண்ண போகிறீங்க, அட்டாச் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மேல் பார்ட் வச்சுருங்க. ஸோ இந்த சைடில் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாக்கோடு வச்சாலும் சரி, இல்லை ஸ்டாக் எடுத்துகிட்டு வச்சாலும் சரி, நோ இஷ்யூஸ். ஓகேங்களா. ஏன்னா ஸ்டாக் வேணால் கட் பண்ணிடுறதுனா பண்ணிடுங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. இல்லை அப்படியே வச்சாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஆனால் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். எடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்போ இப்படி மார்க் வச்சுருங்க. ஸோ இப்போது மேல் பார்ட் இருக்குது, ஃபீமேல் பார்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ அந்த பெட்டல்ஸ் வச்சுருந்தோம். ஸோ ஒரு பெட்டல் மட்டும் வச்சாலும் சரி, எல்லா பெட்டல்ஸும் வச்சாலும் சரி, நோ இஷ்யூஸ். ஓகேங்களா. ஸோ குரூப் ஆஃப் பெட்டல்ஸ் வச்சாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குரூப் ஆஃப் பெட்டல்ஸும் அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நம்மளோட செப்பல்ஸ், கேலிக்ஸ். ஓகேங்களா. ஸோ கேலிக்ஸ் வந்து இங்கே அட்டாச் பண்ணி விட்டுருங்க. ஒரு செலஃபன் டேப் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு கேலிக்ஸை பேஸ்ட் பண்ணுங்க. ரிவர்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே இதில் ஒட்டி வச்சுட்டு பாருங்க, இதில் வச்சுட்டிங்க இல்லையா. ஸோ இதில் அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே அது ஸ்ட்ரைட்டாக நின்றுடும், உங்களுக்கு அழகாக நின்றுடும். அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ அழகாக நின்றுச்சு. ஓகே. இதே மாதிரி வந்துட்டு ரிமைனிங் திங்ஸுக்கு என்ன பண்ணுறீங்க, அட்டாச் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே வந்து டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலஃபன் டேப் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ நம்ம ஒட்டியாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ பர்ஃபெக்டாக வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் த டிபிக்கல் ஃப்ளவர் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் இருக்குது. ஓகேங்களா. ஃபர்தராக இன்னும் ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஸ்டேமன்ஸ். ஓகேங்களா. அந்த எல்லோ கலர் வந்து உங்களுக்கு ஆன்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்தர் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற ஃபிலமெண்ட் என்ன உங்களுக்கு அந்த ரெட் கலர், அது வந்து ஃபிலமெண்ட்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடியது ஸ்டிக்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இது வந்து ஸ்லெண்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல். அதுக்கப்புறம் கீழே இந்த பல்ஜ்டு போர்ஷன் இது இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு ஸோ இது வந்து ஓவரி. இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். இப்படி தான் நீங்கள் வந்து டிசெக்ஷன் பண்ணணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு நீங்கள் அந்த ஃப்ளவரோட பார்ட்ஸ் வந்து அழகாக எடுத்து முடிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.